சமீபத்தில் இந்த ஒரு பெண் பேசுகிற இந்த ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்திருக்கும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட பேஜ் நிறைய பேர் எனக்கும் அனுப்பி வச்சிருந்தீங்க. இதை பற்றி பேசுங்க, பாருங்கள் அநியாயம் பண்ணுறாங்க திமுக அப்படி இப்படின்னு அனுப்பி வச்சிருந்தீங்க. சரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம்ட்டு தேடி பார்க்குறேன், எங்கேயுமே கிடைக்கல இந்த ஒரு பேஜை தவிர. முதல்ல இந்த லேடி என்ன சொல்லுதுன்றதை கேளுங்க, அப்புறம் உண்மையை பார்ப்போம். முதல்வருக்கு வணக்கம். நான் தென்காசி மாவட்டம் சிவகிரி பேராட்சியில இருந்து பேசுறேன். என்னோட பேர் மீனா. இது வந்து திமுக கட்சி அலுவலகம். இதே கட்சி அலுவலகத்துக்கு பக்கத்துல எங்களுக்கு சொந்தமான வீடும் சொந்தமான காலி இடமும் இருக்கு. இந்த காலி இடத்துல கடந்த 20 வருஷமா திமுக கட்சி அலுவலகத்துக்காரங்க தங்களோட இடம் தான் சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைனால நாங்க நீதிமன்றத்துல வழக்கு பதிவு பண்ணிருக்கோம். வழக்கு பதிவு பண்ணிருக்கல 20 வருஷமா பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கல இவங்க வந்து கெட்ட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ண உடனே நாங்களும் வீடு கட்டலாம் சொல்லி எங்களுடைய காலி சொந்தமான காலி இடத்துல நாங்களும் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா அடியாட்களோட வந்து நைட்டோட நைட்டா மது போரையில சிவகிரி பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் திமுக கட்சி நிர்வாகிகளும் சேர்ந்து நைட்டோட நைட்டா வந்து ரவுடித்தனமா மது போரையில அம்பட்டையும் இடிச்சு உடைச்சிட்டாங்க. இந்த லேடி சொல்றது உண்மைதான். சரி வாங்க பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் சிவகிரி பேரூராட்சியில தங்களுடைய குடும்ப நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி திமுகவுடைய கட்சி அலுவலகம் கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு இந்த வீடியோல பொய் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதை ஏன் நான் பொய் குற்றச்சாட்டுன்னு சொல்றேன்னா, கிட்டத்தட்ட 1975 இருந்து திமுக கட்சி அலுவலகம் அங்கதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நாவலூர் பொதுச் செயலாளர் நெடுஞ்செழியன், பேரூர் செயலாளர் மணிமாறன், வட்ட செயலாளர் சுபகணேசன் இவர்களுடைய பெயர்ல அப்போ இந்த கிரய பத்திரத்தை முடிக்கிறாங்க. அப்போ இருந்தே அங்க திமுக கட்சி அலுவலகம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த வீடியோல பேசியிருக்கிற மீனா அவர்களுடைய அப்பா, அதாவது கருத்தப்பாண்டி அவர்கள் 2005 ஒரு கேஸ் போடுறாரு. அதுக்கான ஆதாரம் கருத்தப்பாண்டி அவரு கேஸ் போட்டிருக்கிறாரு. டெஃபினட்டா 4 பேரு, குருசாமி, நல்லசிவன், பேச்சாளர் துரைராஜ், பொதுச் செயலாளர் அன்பழகன், இப்படி 4 பேர் மேல எதிர்த்து வழக்கு தொடர்றாரு 2005. இந்த 2005 வழக்கு கிட்டத்தட்ட முடிவுக்கே வந்திருக்கு. யாருக்கு சாதகமானா திமுக கட்சி அலுவலகம் சார்ந்துதான். அதுக்கான ஆதாரம் இது. இதுல 25/8/5 டு கிராண்ட் டெம்பரவரி இன்ஜெக்ஷன், அதாவது கோர்ட் வந்து ஒரு டெம்பரவரி இன்ஜெக்ஷனை கொடுத்திருக்காங்க. இதுல பக்கத்திலே பாத்தீங்கன்னா ரெஸ்பாண்டன்ட் சைட் ரெடி ஃபார் என்கொயரி, அதாவது ரெஸ்பாண்டன்ட் சைடா இருக்கிற திமுக கட்சி தொண்டர்கள், அதாவது திமுக கட்சிக்காரங்க ரெஸ்பாண்டன்ட் ரெடி ஃபார் என்கொயரி. அதற்கு கீழே பாத்தீங்கன்னா நோ ரெப்ரசன்ட் ஃபார் பெட்டிஷனர் சார்பா யாருமே ரெப்ரசன்ட் ஆகல. அவரை தொடர்ந்து எந்த வாய்தாக்குமே தன்னை ஆஜர்படுத்திக்காததுனால 31/8/10 அதுல கோர்ட் ஒரு அட்வொகேட் கமிட்டிய ஆர்டர் பண்றாங்க. அது மூலியமா அட்வொகேட் கமிட்டி அங்க இருக்கிற ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டிய அளந்து ரிப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. வாதி தன்னை ஆஜர்படுத்திக்காததுனால, அவர் சைட்ல இருந்து எந்த ரெப்ரசன்ட்டும் இல்லாததுனால இந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த அட்வொகேட் கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட், அதாவது மெயின் ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட அவருடைய வீடு வரைக்கும் அளந்த இதுலயுமே தெளிவா போட்டிருப்பாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா சொல்லிருப்பாங்க, சக்கரபாண்டி தேவர் மகன் கருத்தபாண்டி என்பவரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள படிக்கட்டு மற்றும் கழிப்பறை பகுதி. இதுல நீங்க பாத்தீங்கன்னாலே ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கும். மிஸ் இன்ஃபர்மேஷனை விட டிஸ்இன்ஃபர்மேஷன் நாட்டுக்கு மிகவும் கேடு விளைவிக்கும். அதை தான் சங்கி பயிலுக பண்ணிட்டு இருக்காங்க காலங்காலம். ஆதாரத்தோட பார்ட் 2ல மிச்சத்தையும் முடிச்சு விட்டுருவோம்.